நிகழ்வாக ஆண்டுதோறும் நடைபெறும் கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி இன்று திருப்பூரின் அடையாளங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெறும் 21வது கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி முந்தைய ஆண்டுகளை விட பல்வேறு சிறப்பம்சங்களுடன் நடைபெறுகிறது. நாட்டின் கட்டுமான பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் சேவை நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தங்களது புதிய தயாரிப்புகளில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தரமான தீர்வுகளை அறிமுகப்படுத்த உள்ளன. இந்த கண்காட்சி வெறும் வணிக நிகழ்வு அல்லாமல் பொறியாளர்கள், கட்டுமான துறையினர், கட்டிட உரிமையாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பயனுள்ள அறிவு பரிமாற்ற மேடையாக அமையும். இன்று கட்டுமானத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. கிரீன் பில்டிங், ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏஐ சார்ந்த வடிவமைப்பு, எனர்ஜி எஃபிஷியன்ட் மெட்டீரியல், சுற்றுச்சூழல் உகந்த கட்டுமான முறைகள் போன்ற பல புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகி வருகின்றன. அவற்றை ஒரே இடத்தில் நேரடியாக அறிந்து கொள்ள இந்த கண்காட்சி சிறந்த வாய்ப்பாக அமையும். திருப்பூர் என்பது உலகளவில் தொழில் வளர்ச்சியில் அறியப்படும் நகரம். அந்த வளர்ச்சிக்கு இணையாக தரமான, பாதுகாப்பான கட்டுமான பணிகள் நடைபெறுவது மிகவும் அவசியம். அதற்கு தரமான கட்டுமான பொருட்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மக்களிடம் சென்றடைய வேண்டும். அதற்காக ஒரு பாலமாக இந்த கண்காட்சி அமைகிறது. இந்த கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்த எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஸ்பான்சர், எக்ஸிபிட்டர்ஸ், ஸ்டால் ஹோல்டர்ஸ், அட்வர்டைசர் மற்றும் உறுப்பினர்கள் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வருகை தரும் சிறப்பு விருந்தினர்கள், பொதுமக்கள், தொழில்துறையினர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். திருப்பூர் மற்றும் சுற்று வட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், பொறியாளர்கள், கட்டுமான துறையினர், மாணவர்கள் மற்றும் அனைவரையும் இந்த 21வது கட்டிடப் பொருள் கண்காட்சிக்கு குடும்பத்துடன் வருகை தந்து நவீன கட்டுமான உலகை நேரில் கண்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறேன். இந்த கண்காட்சி குறித்து செய்திகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது ஒத்துழைப்பால் இந்த கண்காட்சி மேலும் பலரிடம் சென்றடைய என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. வர்த்தகம் சுமார் 300 கோடி அளவுக்கு வர்த்தகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எத்தனை ஸ்டாலுக்கு மேல போட்டிருக்கோங்க? சுமார் 300 கோடிக்கு மேல இந்த ஆண்டு வர்த்தகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். புதுமையான ஏஐ தொழில்நுட்பத்திலையும், பசுமை பில்டிங்கும், கிரீன் கான்செப்ட், இந்த மாதிரி புது ஸ்டால்களா இந்த வருடம் வந்து அரங்கு அமைச்சிருக்காங்க. அது நல்ல ஒரு உபயோகமானதாக இருக்கும். கட்டிடத்துறையில வந்து புது வளர்ச்சிகளை வந்து முன்னெடுத்து புதுவிதமான இனோவேட்டிவான ஒரு ஸ்டால்களை வந்து இந்த முறை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க சொல்லுவாங்க ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னாங்க, திருப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் சுத்தி இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற அந்த இடத்துல கிடைக்கிற பில்டிங் பொருட்களை மட்டுமே வச்சு கட்டுற மாதிரி பில்டிங் தான் சஸ்டைனபிள் பில்டிங் சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து அந்த மாதிரியான கட்டுமானத்தை கொண்டு கொடுக்கறதுக்காக வந்துட்டாங்க. இந்த முறை வந்துட்டாங்க. சூப்பரா இருக்குங்க, நல்லாவே இருக்கு. எல்லாத்துக்குமே வந்துட்டு மிக சிறப்பா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நாங்க புது முயற்சிகளா எடுத்து புது மெத்தட்ல இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் புது மெஷினரிஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எர்த் ஒர்க் எக்ஸாவேஷன்ல இருந்து பினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் மேனுவலா இல்லாம புது மெஷினரிஸ்ல இன்வால்வ் படுத்தி புதுவிதமான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றதுனால மக்களுக்கு நல்ல இன்ஜினியர்கள் கிட்ட வரவேற்பு இருந்து அநேகமான மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இன்ஜினியர் நோக்கி வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா என்கொயரி நிறைய வந்துட்டு இருக்கு. கான்ட்ராக்டும் எங்களை மாதிரி இன்ஜினியருக்கு நிறைய கிடைச்சு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக வந்து இன்ஜினியர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி வேலைகள் போயிட்டு இருக்குங்க சிறப்பா. சமீப அரசியல் சூழ்நிலை காரணமாக விலையேற்றம், விலை குறைப்பு அப்படிங்கிறத பத்தி நாங்க கருத்து சொல்ல முடியாது. நடைமுறையில இது வந்து விலை அப்படியே சஸ்டைனபிளா இருக்குதுங்க. ஒரு ₹100 ஏறுது, ₹100 இறங்குது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தவிர்த்து விலை குறைப்போ விலை கூட்டல் பத்தி நம்ம அதிகமா தெரிய முடியாது. கால சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி வந்து அந்த பிளெக்சிபிள் இருக்கிறது சகஜம். மற்றபடி விலைவாசிகள் எல்லாமே சஸ்டைனபிளாக தான் இருக்குது. ப்ராப்ளம் இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. இப்ப லேபர் ப்ராப்ளம் சஸ்டைனபிளா இருக்குது. இந்த லாஸ்ட் வந்து எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. விசேஷம் அது இதுன்னு நிறைய வடமாநில தொழிலாளர்கள்லாம் ஊருக்கு போயிட்டு திரும்பி ஒன்பது வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து லேபர் ஷார்டேஜ் கொஞ்சம் எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. பட் முன்ன அளவுக்கு இல்லை. இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து லேபர் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேலைகளை நாங்க துரிதமா செஞ்சு வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பார்க்க போனோம்னா வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சிக்கல் இருக்குதான் செய்து வழக்கம் போல, பட் இருந்தாலும் வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கு.
இந்த அரசாங்கம் ஒன்றும் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு தொலைவில் அமையல. முன்னாடி இருக்கிற அரசாங்கம் சரி, இப்ப இருக்கிற அரசாங்கம் சரி, எல்லாமே வந்து கட்டுமான துறைக்கு எல்லாமே உதவியா தான் இருந்துக்கிறாங்க. அந்த வகையில பார்க்க போனோம்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். இருக்கிற பிரச்சனைகளை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். ஸோ அவங்களுடைய நம்பரும் ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறாங்க. பொண்ணுங்களை உங்க மொபைல வச்சுட்டு வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல இருக்கிற அத்தனை சென்சார் மூலியமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு நீங்க என்ட்ரு ஆகிறதுல இருந்து நீங்க வீட்டு விட்டு வெளியில போற லாக் பண்ற வரைக்கும் நீங்க ஆட்டோமேஷன் அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாவும் நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது. அதையும் நாங்க காட்சிப்படுத்த போறோம். அது தெளிவான ஒரு இது வந்து கூடிய ஒரு 4 நாள் தெரிஞ்சுக்கும். இது அரசாங்கம்